பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமை உண்டாகட்டும். தெய்வ கிருபையினாலே இந்த நாளின் இந்த மாலை வேளையிலும் தெய்வ சமூகத்திலே நாம் கூடி கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய சிலுவையின் உடன்படிக்கையை தியானிக்கவும் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புத ஜெப மையத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதை குறித்த ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நித்தியமானவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற ஜோதிகளின் பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை கும்பிடுகிறோம். இந்த நாளின் மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை ஆராயவும் தியானிக்கவும் கண்டுபிடிக்கவும் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல வாய்ப்புக்காய் தருணங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அற்புத ஜெப மையத்தில் கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் இந்த தபச காலங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சிலுவை தியானத்தை குறித்த சத்தியங்களை எல்லா ஜனங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தி நீர் உம்முடைய கிருபையை கொடுத்து நடத்தி வருகிற இந்த கூடுகைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற எங்கள் குற்றங்களை ஒரு விசை நீர் மன்னிக்கவும், உம்முடைய ஆவி ஜல ரத்தத்தினால் எங்களை கழுவவும் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல ஆவியானவர் இந்த நாளில் சகல சத்தியத்துக்குள் எங்களை வழிநடத்தி எங்களை செம்மையானவர்களாய் மாற்றுவீராக. உடன்படிக்கையின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஆவியான ஒத்தாசையில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபையினாலே நாம் சிலுவையின் உடன்படிக்கை என்கிற தலைப்பில் இன்றைக்கும் ஆவியான உதவியோடு இன்றைக்குரிய சத்தியங்களை நாம் பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் உடன்படிக்கை குறித்த அநேக சத்தியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒவ்வொரு தேவதாசர்களும் அநேக வெளிப்பாடுகளை சத்தியங்களை உங்களுக்கு போதித்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை இது எவ்வளவு முக்கியம், இது ஏன் முக்கியம் அப்படின்னா என்ன? உடன்படிக்கை என்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் பெரித் அப்படின்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. பெரித் இந்த வார்த்தை பழைய ஏற்பாடில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தேவன் ஒரு மனிதனோடு அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருப்பார். குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை. ஆனால் யாருக்காவது தெரியுமா இன்னொரு உடன்படிக்கை இருக்குன்னு? ஒன்று பழைய உடன்படிக்கை, இரண்டாவது புதிய உடன்படிக்கை, மூன்றாவது நித்திய உடன்படிக்கை.
Old Covenant or Testament, and second one New Testament or Covenant, and third one Eternal Testament and Covenant. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த ரெண்டு ஏற்பாடு நம்ம கையில் இருக்கு. ஆனால் இன்னொரு ஏற்பாடும் பைபிளில் தான் மறைஞ்சிருக்கு. அதை யாருமே என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதே கிடையாது. பல இடங்களில் ஆண்டவர் சொல்வார், நித்திய உடன்படிக்கையாக இதை நான் ஏற்படுத்துகிறேன். எனக்காவது அதை யோசிச்சமா, அதை ஏன் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்றார்? அப்ப பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை. எதற்காக இந்த 3 வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார்? பழைய உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோட மாத்திரம் தேவன் செய்திருக்கிறார். இது பழைய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் எடுத்து படிச்சு பாருங்க. ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிக்கும். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமோடு என்ன பண்ணுவார்? உடன்படிக்கை பண்ணுவார். ஈசாக்கோடு, அதுக்கு முன்னாடி நோவாவோடு, இப்படியே வரும்போது கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? அப்போ என்ன பண்ணி உடன்படிக்கை செய்கிறான்னு பார்த்தா, நான் உங்கள் தேவன், நீங்கள் எல்லாரும் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு பழைய ஏற்பாடில் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுவார். அது என்ன நிறைய பார்க்கலாம், அவ்வளோ விஷயங்கள் அதில் மறைந்திருக்கு. நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். புதிய உடன்படிக்கைன்னு வரும்போது ஏன் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினா தெரியுமா? புதிய உடன்படிக்கை, நல்ல கவனிங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களோடும் ஆண்டவர் செய்வது. பழைய உடன்படிக்கை யாரோடு? இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும். அநேகம் புற ஜாதிகள்லாம் இருந்தாங்க, அவங்களோடலாம் ஆண்டவர் என்ன பண்ணலை? உடன்படிக்கை பண்ணலை. அவங்களெல்லாம் பார்த்து என் ஜனம்னு சொல்லலை, நான் உங்கள் தேவன் சொல்லலை. புதிய உடன்படிக்கையில் வரும்போது எல்லா ஜனங்களுக்காக சிந்தப்படும் வசனம் இருக்கா? எல்லா ஜனங்களுக்காக அவர் சிந்தின புதிய உடன்படிக்கைன்ற அர்த்தம். உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, யோவான் 1:29. அப்ப புதிய உடன்படிக்கை என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் எந்த தேசங்களில் யார் இருந்தாலும் எல்லா ஜனங்களோடும் ஆண்டவர் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார். அதனால தான் இங்கே வந்து நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். உண்மையாக பழைய உடன்படிக்கை மட்டும் இருந்ததுன்னா இங்கே யாரும் வர முடியாது, இங்கே வந்து உட்கார்றதுக்கு தகுதியே இல்லை. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பார், நீ யாருன்னு கேட்பார். அப்படிதான் பழைய ஏற்பாடில் புறஜாதிகளாக இருந்தாங்க. கானானியஸ்திரி வரும்போது இயேசு சொன்னார்ல, என் மகளுக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டவரே. உடனே இயேசு சொல்வான், நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், புறஜாதிக்கெல்லாம் நான் வரல. உடனே ஆண்டவர் பார்ஷாலிட்டி பார்க்குறான்னு நினைக்காதீங்க, ஜாதி பிரியனெல்லாம் பார்க்கல. அவர் வந்ததே எல்லா ஜனங்களுக்காக தான், அதை புரிய வைக்கிறதுக்காக சொன்னார். நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், உங்களுக்கெல்லாம் செய்ய முடியாது. யாராவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் போடுவாங்களா? ஒரு ஹார்டான வார்த்தையை யூஸ் பண்ற, யாராவது நாய்க்குடிக்கு போடுவாங்களா? அப்ப அந்த கானானியஸ்திரி புறஜாதி என்ன சொல்றாப்புல, ஆண்டவரே, பிள்ளைகள் அப்பங்களை சாப்பிடும்போது துணிக்கைகள் விழுமல்ல, அதன் நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லும்போதுதான், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியதுன்னார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன? இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம்
புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வர வேண்டும். உலகம் எங்கிலும் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்த வேண்டும். எல்லா ஜனத்தையும் தன்னுடைய ஜனமாய் மாற்ற வேண்டும். இதான் ஆண்டவர் வந்த மிக முக்கியமான நோக்கம். அதனால தான் இந்தியாவில் இருக்கிற நம்ம, இஸ்ரவேல் அல்லாத நம்ம, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்ம, வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியர்களாக இருந்த நம்ம, தேவன் அற்றவர்களாக இருந்த நம்மை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு நமக்கு சொந்த இரட்சகராய் மாறினார். அல்லேலூயா. இப்போ புது உடன்படிக்கை இல்லைன்னா இங்கே வந்து ஒருவராலும் உட்கார முடியாது. உண்மையா இல்லையா? சரி, மூன்றாவது நித்திய உடன்படிக்கைன்னா என்ன? ஏன் நித்திய உடன்படிக்கைன்னு பேசுறார்? இட்டர்னல் கவனன்ட். இது இந்த நித்திய உடன்படிக்கை நல்லா கவனிங்க, மணவாட்டி சபைக்கு மாத்திரம். நித்திய உடன்படிக்கை என்பது யாரோட மாத்திரம்? மணவாட்டி சபைக்கு. ஏன் யாரை அழைத்து கொண்டு போக ஆண்டவர் வரப்போகிறார்? மணவாட்டி சபை. அந்த மணவாட்டி சபையோடு தான் அவர் என்ன பண்ண போகிறார்? நித்திய உடன்படிக்கை. அப்படின்னு என்ன? இனி அந்த கவனன்ட் மாறாது, இட்டர்னலாக இருக்கும். நித்தியமாய் பரலோகத்தில் நாம் ஆண்டவரோடும் ஆண்டவர் நம்மோடும் இருந்து கொண்டே இருப்பது தான் நித்திய உடன்படிக்கை. அப்ப அந்த நித்திய உடன்படிக்கைக்குள் போவதற்காக தான் புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏன்னா அந்த நித்திய உடன்படிக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இருக்கக்கூடாது, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இருக்க வேண்டும். என்ன தேவனுடைய எண்ணம் யோசிச்சு பாருங்க. இதே அப்படி அவர் நினைக்கிறார். எல்லா ஜனங்களும் கலந்த ஒரு கூட்டம் தான் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும், நித்தியத்துக்கு. இயேசு ஒரு யூதனா பிறந்ததுனால, ஒரு யூத குலத்தில் அவர் வந்து ஊழியம் பண்ணதுனால யூத ஜனங்கள் மட்டும்தான் பரலோகம் வரணும்னு அவர் சொல்லலை. பவுல் கூட சொல்லுவார், ஆண்டருக்கு முன்னாடி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. உண்மைதானே? பவுல் சொல்ல, நான் எல்லாருக்கும் எல்லாமுமானேன். அதை கற்றுக் கொடுத்தவர் இயேசு. எல்லாருக்கும் எல்லாமுமாய் ஆறினார். இயேசு தான் எல்லாம், எல்லாருக்கும் ஒரே தெய்வம். எதற்காக இந்த நித்திய உடன்படிக்கையில் எல்லாரையும் கொண்டு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு காரணம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். அப்ப இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் ஆத்துமான்னு ஒன்று இருக்கு. மனிதர்கள்னாலே என்ன இருக்கும்? கண்டிப்பா ஆத்துமா இருக்கும். ஏன் அப்படின்னா, முதல் மனிதனாகிய ஆதாம ஆண்டவர் உண்டு பண்ணும்போது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி உண்டாக்குகிறார். அப்படின்னா என்ன? அதுக்குள்ள ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க, அது கிளாஸில் வேணால் நாங்கள் எடுப்போம். அது என்ன ரூபம், அது என்ன சாயல். சிம்பிளாக புரிந்து கொள்ளணும்னா, அவருக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இருப்பது போல். யாருக்கு? தெய்வனுக்கு. தெய்வத்துக்கு என்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருக்கெல்லாம் சரீரம் இல்லை பாஸ், உங்களுக்கு தெரியல. ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபம் இல்லை ஆகையால் சொரூபம் ஒன்றில்லை. ஒரு பாட்டு எவ்வளோ அழகான பாட்டுன்னு சொன்னார். நான் சொன்னது தப்பான பாட்டுன்னு.
பாட்டு பாடிட்டா எல்லா பாட்டும் கரெக்டா? வேதத்தில் சொல்லப்பட்டது மட்டும்தான் கரெக்ட். பாட்டு பாடுறதுனால எல்லா பாட்டும் சரின்னு பாடக்கூடாது. அது வேதத்தின்படி இருக்கா? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை. அப்புறம் எங்க ஆதியாகமம் 1:26 நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம்னு சொன்னார். ரூபம் இல்லைன்னா அவர் ஏன் ரூபத்தை பற்றி பேசணும்? அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு என்ன இருக்கு? ரூபம் இருக்கு. புரிந்து கொள்ளாதவங்க தான் பாடுறாங்க. அப்படி கேட்டா தேவன் ஆவியா இருக்கிறார். என்ன ஆவியா இருக்கிறார்? இயேசு கூட கேட்கிறார், ஆவிக்கு கால் இருக்கா பாரு, எனக்கு கால் இருக்குன்னார். சரி, இயேசு மனிதாவதாரம் எடுத்து வந்தார், உடனே அவருக்கு சரீரம் இருக்கு. பிதாவுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பிதாவுக்கு சரீரம் இல்லைன்னா அவருக்கு எதுக்கு சிங்காசனம்? ஆவியா இருந்தா எதுக்குங்க சிங்காசனம்? சரீரம் இருந்தால் தானே உட்கார முடியும். அவருக்கு சரீரம் இருக்கு என்பதற்கு எசேக்கியேல் 1 26, 27, 28 போய் வீட்டில் பொறுமையா படிங்க. அவருக்கு இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம், இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் அப்படின்னு அழகா வசனத்தில் வரும். அவருக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்குது, புருவம் இருக்குது, முடி இருக்கிறது, பல்லு இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, நுரையீரல், இருதயம், எல்லா உறுப்புகளும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்மளை போல இல்லை. நம்முடைய சரீரம் வேறு, அவருடைய சரீரம் வேறு. அவருடைய சரீரம் அக்னிமயமான சரீரம், யாரு பார்க்க முடியாத ஒளிமயமான சரீரம், யாரு நெருங்க முடியாத அக்னி ஜுவாலைக்குள் இருக்கக்கூடிய சரீரம். அல்லேலூயா. இதான் மகிமையின் தேவன். அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. அப்படிலாம் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்ப தெய்வத்துக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறதுனால் மனிதனுக்கும் அதே போல் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கொடுத்தார். வேற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ செடிகளுக்கோ மரங்களுக்கோ ஆத்மா கிடையாது, ஆவி கிடையாது. ஒன்லி ஃப்ளஷ் மட்டும்தான். அதனால தான் ஆண்டு சொல்றார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. உலகத்தில் எந்த ஜாதி, ஜனம், இனம், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாருடைய குடும்பத்திலையும் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆத்துமான்னு ஒன்று கொடுக்கிறவர் யாருன்னா அவங்க தெய்வம் அல்ல, நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் ஆத்துமாவை உண்டு பண்ண முடியும். அதனால தான் சொல்றார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. சொல்லிட்டு அதே வசனத்தில் சொல்றார், பாவம் செய்யற ஆத்துமா தான் சாகும். பாவம் செய்யற ஆத்துமா சாகும். அப்படின்னு என்ன, ஆத்துமா சாகுமா? அதுக்கு என்ன மீனிங்னா, பாவம் செய்கிற ஆத்துமா என்னோடு இருக்கிற உறவிலிருந்து துண்டிக்கப்படும்னார். அப்ப ஆத்துமாவை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கின நோக்கம் என்ன? ஆத்துமா நமக்குள் இருப்பதனால தான் தேவன் அங்கே வந்து வாசம் பண்ணுகிறார். ஆத்துமா என்பது தேவன் வாசம் பண்ற இடம். நம்ம உடல்ல வேற எங்கேயும் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். நம்ம சரீரத்தில் எந்த உறுப்புலையும் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். ஏன்னா எல்லாத்துலேயும் பாவம் இருக்கிறது. ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ நம்ம உடம்புல எல்லாத்துலேயும் பாவம் ஓடுது. அதனால தான் நமக்குள் அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக அவரே உண்டாக்கினதான் ஆத்துமா. அதை கண்ணில் பார்க்க முடியாது, அன்சீன் பார்ட். ஆனால் அது தேவன் வாசம் பண்ற டுவெல்லிங் பிளேஸ். அல்லேலூயா. காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். அங்கே தேவன் வாசம் பண்ணி தான் மனிதர்களாகிய நம்மோடு அவர் உறவு வைக்கிறார். அப்ப அந்த ஆத்துமா எப்ப சாகும் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யும்போது அந்த ஆத்துமா சாகும். சாகும் மீன்ஸ் இன்ஆக்டிவேட் ஆகும். தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். எப்படி பேலன்ஸ் இந்த உடனே சிக்னல் ஃபோனில் என்ன ஆயிடுது,
நீங்கள் ரீசார்ஜ் பண்ணவில்லை, உடனே உங்கள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டோன்றான். மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணோன்னு என்ன பண்ணுது? டவர் வருது. அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் தெய்வத்துக்கும் நமக்கும் பிரிவினை சுவராக வருகிறது. அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறது. நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்காதபடிக்கு தடுக்கிறது. இப்போ புரியுதுங்களா? ஆண்டவர் ஏன் மனிதனை உண்டாக்கினார்னு. அவர் வாசம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய பரலோகம் இருக்கு. ஆனால் மனிதர்களாகிய நம்முடைய ஆத்துமாவில் வந்து வாசம் பண்ண தான் தேவன் விரும்புகிறார். இல்லை, இன்னும் ஒரு ஆச்சரியம்னா, பழைய ஏற்பாடில் அவரால் மனிதனுக்குள்ள போய் வாசம் பண்ண முடியல. அதனால தான் மனிதர்கள் நடுவில் வாசம் பண்ணார், ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணாராம்? மனிதர்கள் நடுவில், இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்பினார்னு போட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாடு மாற்றம் அடைகிறது. என்னன்னா, நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்ப பழைய உடன்படிக்கை வேறு, புதிய உடன்படிக்கை வேறு. பழைய உடன்படிக்கை வெளிப்பிரகாரமாக இருக்கும், புதிய உடன்படிக்கை உள்ளான உறவோடு தொடர்புடையது. ஏன்? அந்த உறவு யார்கிட்ட தொடர்ந்து இருக்கோ அவங்க தான் நித்திய உடன்படிக்கைக்கு வர முடியும். எதன் புரியுது? அப்ப அந்த புதிய உடன்படிக்கை மட்டும் வரலன்னா நித்திய உடன்படிக்கை இல்லாம போயிருக்கும். அப்ப யார் பரலோகம் போறது? இப்ப யார் போவாங்க போக மாட்டாங்கன்னு இந்த செய்தியின் முடிவிலே தெரிஞ்சு போயிடும். உண்மை எங்க இருக்கிற நான் போக முடியுமா அப்படின்னு நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 3 விதமான உடன்படிக்கையின் நோக்கத்தை நம்ம நன்கு விளங்கிட்டோம்னா இனி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு திரும்ப வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படணும். அப்படின்னா என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் குற்றம் இருந்தா அவங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு துண்டிக்கப்படும். அதன் நிமித்தம் வருகையில் அவங்களால் என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. இந்த சத்தியம் விளங்கலைன்னா நம்ம இன்னும் துணிகரமாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் வருவார் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார், ஆண்டவர் வருவார் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லை, அவர் வரும்போது நாம் அவரோடு போகணும்னா கண்டிஷன், நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் ஒரு குற்றம் இருக்கக்கூடாது. அப்படி டெய்லி யாரு பாதுகாக்கிறீர்களோ அவங்க தான் நித்திய உடன்படிக்கைக்கு தகுதி ஆகிறீங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது புரியும். யூதர்களுடைய கலாச்சாரத்தில் கல்யாணம் அப்படின்றது ஒரு விசேஷமான காரியம். நம்ம கலாச்சாரத்திலும் இருக்கு, ஓரளவு ஒன்றித்து போகும். ஆனால் யூதருடைய கலாச்சாரம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கனால அதை புரிஞ்சால் நமக்கு எல்லா விஷயமும் புரியும். இப்போ மாப்பிள்ளை வீடு நிச்சயம் பண்ணுறதுக்கு பெண் வீட்டை தேடி போவாங்க. யூதர்களே இப்படி தான். அப்படி போய் ஒரு பெண்ணை பார்த்து, அது பையனாக போக மாட்டான், அப்பா தான் பார்க்கணும். அவருக்கு ஓகேனா தான் பையனை கூட்டிகிட்டு போவார். அதுக்கு பையன்கிட்ட சில வேலைகள்லாம் சொல்லுவார், அதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் உன்னை பெண்ணு பார்க்கவே நான் கூட்டிகிட்டு போவேன்வார். அதெல்லாம் அந்த பையன் செஞ்சு முடிச்சிருந்தாதான் நிச்சயமே பண்ணுவான். அதில் 3 காரியங்கள் இருக்குது, அதில் 1 சொல்கிறேன்.
அந்த பையன் என்ன பண்ணணும்னா ஒரு ஆல்பம் ரெடி பண்ணும். யார் மாப்பிள்ளை ஆகிற பையன் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணும். அந்த ஆல்பத்தில் என்னென்னலாம் இருக்கணும்னா தன்னை குறித்து எழுதியிருக்கணும், தன் குடும்பத்தை குறித்து எழுதியிருக்கணும், தன் வீட்டுடைய சூழ்நிலைகள், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், உடன் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், அந்த வீட்டுக்குரிய எல்லா விஷயங்களும், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் என்ன, எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும். இதை கொண்டு போய் தான் அந்த பெண்ணிட்ட கொடுத்து நிச்சயம் பண்ணுவான். இது ஒன்று, இன்னும் நிறைய இருக்குது, ஒன்று மட்டும் சொல்கிறேன். இப்போ அந்த பெண்ணு அதை வாங்கிக்குவாப்புல, அதுக்கு பேர் கெட்டுபான்னு பேர், எபிரேய மொழியில் கெட்டுபா. இந்த கெட்டுபா அப்படின்றத ஆல்பத்தை வாங்கிட்டு நிச்சயம் நடந்துடும். 1 வருஷம் காத்திருக்கணும். என்னன்னா அந்த ஆல்பத்தை டெய்லி அந்த பெண்ணு அதுக்கப்புறம் வாசிக்கணும். டெய்லி காலைல எந்திரிச்சதுலேருந்து அதை என்ன பண்ணும், நிச்சயம் பண்ணிட்டாலே அந்த பெண்ணோட மிக முக்கியமான வேலை அந்த ஆல்பத்தை எடுத்து தனக்கு வரப்போகிற கணவன் ஃபோட்டோவை பார்க்கணும், தான் போக போகிற அந்த வீட்டை குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்கணும். மாமனார் எப்படிப்பட்டவர், மாமியார் எப்படிப்பட்டவங்க, என் புருஷனோட பிறந்தவங்களாம் எப்படிப்பட்டவங்க, எல்லா விஷயங்களும் இந்த பெண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. எதுக்கு படிக்கணும்னா அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த பெண்ணு தன்னை மாற்றிக்கொள்ளணும். இது பைபிள் கல்ச்சர் அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பிள்ளைங்களாம் எப்படி தெரியுமா, எனக்கு வரப்போகிற புருஷனை நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவேன். நாங்களாம் மாற மாட்டோம் பாஸ்டர். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்துடுவார், நாங்கள் தான் மாற்றுவோம். தவறான எண்ணம். இது வேதத்தின்படி தவறானது. அப்போ அந்த பெண் அதை படித்து 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 ஒருவேளை என்னால் மாற்றிக்கவே முடியல அப்படின்னா கல்யாணம் கேன்சல், டிவோர்ஸ், எனக்கு வேணாம் அந்த மாப்பிள்ளைன்றோம். என்னால் முடியல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் மாற்றிக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த குடும்பம் 5 மணிக்கு எந்திரிக்குமா, நம்ம பாப்பா 8 மணிக்கு தான் எந்திரிக்கும். ஐயோ, முதல் பாயிண்ட்லேயே இப்படி ஒரு இடியை போடுறாங்களே, 5 மணிக்கு எப்படி எந்திரிக்கிறது? அந்த மாப்பிள்ளை வேணும்னா நீ 5 மணிக்கு எந்திரிச்சு பழகு. சரி, அடுத்த பாயிண்ட், எந்திரிச்சோன்னே எங்கள் அம்மா தான் எனக்கு பெட் காஃபி கொண்டு வருவாங்க. ஆனால் அங்கே நீ தாம்மா எல்லாருக்கும் வந்து காஃபி கொடுக்கணும். இது என்னால் முடியுமா அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கும். இப்படி நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா நிறைய பேர் ஓடி போயிடுவீங்க, வேணாம். இப்படியெல்லாம் அந்த பெண் என்ன செய்யணும், அது வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் கல்யாணமாகி போகிற வீட்டிற்கு, தன்னுடைய புருஷனுக்கு, அந்த குடும்பத்துக்கு ஏற்றாற் போல் தன்னை என்ன செய்து கொள்ளணும். இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க. பெண் பிள்ளைகள்கிட்ட டெய்லி சொல்லுவாங்க, இங்கே பாரு, இங்கே இருக்கிறது வேற, நீ கல்யாணமாகி போயிட்டேன்னா உன் புருஷன் வீட்டில் நீ இருக்க போகிறது வேற. இப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டுலாம் போவாத. இங்கே உனக்கு நாங்கள் பிள்ளைன்னு ஃப்ரீடம் கொடுப்போம், அங்கே உனக்கு நிறைய பொறுப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும். உடனே பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது, நீ வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எப்படி தெரியுமா, ஒரு ஃபோன் அடி, நான் உடனே கேப் புக் பண்ணி அனுப்புகிறேன், பெட்டியோடு வந்துரு. எப்படி இருக்குங்க பொம்பளை பிள்ளைங்க? இப்போ சூப்பர் அம்மா அப்பா. இன்னைக்கு ஏன் டிவோர்ஸ் பெருகுதுன்னு புரியுதா? தும்முனா டிவோர்ஸ், கொரட்டை விட்டாங்களாம் டிவோர்ஸாம். என் புருஷன் கொரட்டை விடுறதுனால தாங்க முடியல, உடனே டிவோர்ஸ். எதுக்கு இதை நான் சொன்னேன் தெரியுமா? அந்த கெட்டுபா தான் நம்ம கையில் தெய்வன் கொடுத்த பைபிள். நித்தியத்துக்கு நம்ம வரணும்னா, இயேசுவை மணவாளனா அடையணும்னா, மணவாட்டி சபையா நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா, இந்த வேதத்தில் அவரை குறித்து என்ன அவர் எழுதியிருக்கிறாரோ அவருக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நித்திய உடன்படிக்கையில் நாம் சேர்க்கப்பட முடியாது. அல்லேலூயா.
நான் பரிசுத்தர், ஆகையால் நீ உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் டெய்லி நம்ம நடக்கைகள் பரிசுத்தமா மாறிட்டு இருக்கிறோம்? நான் நீதி உள்ள தேவன், நீ நீதி செய்கின்றார். எத்தனை பேர் நீதி செய்யறோம்? அதெல்லாம் நான் மாற மாட்டேன் பாஸ்டர், ஆனா ஆண்டவர் என்னை கூட்டிட்டு போயிடுவார். எப்படி கூட்டிட்டு போவார்? அவர் தான் இங்க சொல்லிட்டாரு, நான் வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி நீங்க காத்தா மட்டும்தான் நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அப்ப நித்திய உடன்படிக்கைன்னா என்ன? அவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அப்படி சபை மாறி இருக்க வேண்டும். அதான் நித்திய உடன்படிக்கையில நம்மை சேர்ப்பது. புதிய உடன்படிக்கை என்பது நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வான்னு கூப்பிட்டுருவார். நித்திய உடன்படிக்கை என்பது இப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தா மேல வான்னு சொல்றார். புரிஞ்சுச்சா நான் சொன்னது? புதிய உடன்படிக்கையில் உலகத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு அழைக்கிற ஆண்டவர். இப்போ எல்லாரும் வந்துட்டோம், எல்லாரும் சபைக்குள்ள வந்துட்டோம். இப்போ அங்கே வரணுமே, அவரோடு நித்திய காலம் வாழணுமே. அங்கே வருவதுக்கு தான் நித்திய உடன்படிக்கைன்னு வச்சுட்டார். ஒரு வசனத்தை படிங்க, ஓசியா. எல்லாரும் தெரிந்த வசனம் தான், ஆனால் அது நம்மகிட்ட இருக்குதா, அதுபடி வாழ்கிறோமா, அதை தான் இன்னைக்கு கேள்வியாக இருக்கு. 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அடுத்த வசனம், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆமென். எத்தனை பேர் இந்த வசனம் புரியுது? நித்திய விவாகத்துக்கென்று. இந்த நித்திய விவாகம் என்பது நித்திய உடன்படிக்கை. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நியமித்தல் என்றால் நிச்சயம். இங்கே வந்திருக்கிற எல்லாரும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நிச்சயம் பண்ணப்பட்டுட்டோம். பெட்ரோத்தல் முடிஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் இயேசுவோட நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தில் தான் நித்திய உடன்படிக்கை ஆரம்பிக்குது. நித்திய விவாகத்துக்கென்று, நித்தியமாய் நீ என்னோடு கூட இருப்பதற்கென்று உன்னை இப்பொழுது நியமித்துக் கொண்டேன். அல்லேலூயா. 1 நீதியும், 2 நியாயமும், 3 கிருபையும், 4 உருக்கமும், 5 இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இங்க சும்மா வந்து உட்காரல, இவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் மேல் வைத்து தான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். அடுத்து பாருங்க, உண்மையா எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஃபைனலா சொல்றார், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். இந்த பைபிள் வந்து என்னை நீ அறிந்து கொள்வாய், நான் யார் என்பதை புரிந்து கொள்வாய். அதுக்காக தான் உன்னை ரட்சித்து சபையில் கொண்டாந்து வைத்திருக்கிறேன். டெய்லி பைபிளை கையில் கொடுத்திருக்கிறேன், சத்தியங்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏன்? என்னை நீ அறிந்து கொள்வாய். அப்ப அவரை அறிய 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 நம்ம யாரை போல மாறணும்? அவரை போல தான் மாறணும். எத்தனை பேர் அவர் அறிஞ்சு அவரை போல மாறுறோம்? ஓசியா 4:6 படிங்க. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இங்க பாருங்க இந்த வார்த்தையை, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால். என்ன அறிவு இல்லை ஜனங்கள்கிட்ட? 1ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசியில். அது ஏனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேவனை பற்றிய அறிவும் இல்லை. என் ஜனங்கள் தேவனை பற்றிய அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார். சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்றார், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடி நான் உன்னை வெறுத்து விடுவேன்.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பார்த்தீங்களா, அறிவு எங்க இருக்குதான்? வேதத்தில். தேவனை அறிகிற அறிவு எங்க இருக்கு? அவர் கொடுத்த வேதத்தில். அப்ப அந்த வேதத்தை மறந்தால், ஒரு நாள் புத்தி இல்லாத ஸ்திரீ கன்னிகைகள் மத்த 25 படிக்கிறோம்ல, ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறக்க தட்டுறாங்க. ஆண்டவர் சொல்ல, உங்களை நான் அறியவில்லை, ஒரு கால் உங்களை நான் அறியவில்லை, நான் அறியேன். இதன்படி புரியுது இந்த வார்த்தைக்கு? அங்கேயும் வேதத்தை அறிய அறிய தேவனை அறிகிறோம், தேவனை அறிய அறிய நம்மை மாற்றுகிறோம். அவருக்கு ஏற்றாற்போல் நமக்கு குணாதிசயங்கள் மாறுகிறது. ஏன்னா நம்ம பூமிக்குரியவங்களாய் இல்லை, நித்தியத்துக்குரியவங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றார் கொலோசியர் 3:1, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல பரலோகத்துரியவைகளை தேடுங்கள். நம்முடைய எண்ணங்கள் மேலான எண்ணங்களாக மாறும். ஆண்டவர் புதிய உடன்படிக்கை ரத்தம் சிந்தினார், சிலுவையில் மரித்தார், என்னை சேர்த்து கொண்டார், என் பாவத்தை மன்னித்தார், சந்தோஷம். அதோடு அவர் நிறுத்தலை. சீஷர்கிட்ட பந்தி இருக்கும்போது கடைசியில் என்ன திரும்ப சொன்னார்? இது என் புதிய உடன்படிக்கையின் ரத்தம், நான் திரும்பவும் நவமானதாய் இந்த திராட்சை ரசத்தை புசிக்கிற வரைக்கும் நான் இந்த ரசத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்வார். இதுதான் கடைசின்வார். உண்மைதானே? சீஷர்களோடு பந்தி இருக்கும்போது தான் அவர் என்ன அந்த திருவிருந்தை பற்றி சொல்வார். அப்போ என்ன அர்த்தம்? நான் நவமானதாய் புசிக்கிற வரைக்கும், இந்த திராட்சை குடிக்கிற வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் என்னன்னா, நான் திரும்ப வருவேன், என் கல்யாணத்தில் உன்னோடு நான் குடிப்பேன். அதான் அர்த்தம். நான் திரும்ப வருவேன், உன்னை சேர்த்து கொள்வேன், அப்பொழுது புதிதான திராட்சை ரசத்தை நீயும் நானும் குடிப்போம். அன்னைக்கு நீ என்னை முற்றிலும் அறிந்து கொண்டிருப்ப. எதன்படி புரியுது? அப்ப புது உடன்படிக்கை என்ன செய்கிறது? உடன்படிக்கை என்றாலே நிறைய வாக்கு தத்துவங்கள், ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா மிக முக்கியமான காரியம் உடன்படிக்கையில் என்னன்னா, புதிய உடன்படிக்கையில் உறவுகள். நம் தேவன் உடன்படிக்கையின் மூலம் உறவுகளை தான் ஏற்படுத்துகிறார். இந்த உறவுகளை தான் இன்னைக்கு தேவ ஜனம் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார். பழைய ஏற்பாடில் கூட அப்படிப்பட்ட உறவுகள் இல்லை. புதிய ஏற்பாடில் தான், புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தில் தான் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் கடவுள் கொடுத்துருக்கிறார். எதன்படி உணர்றீங்க? அல்லேலூயா. அது என்ன உறவு தெரியுமா? இயேசு சிந்தின புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே முதலாவது நமக்கு கிடைத்த உறவு என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் பாக்கியம் கிடைத்தது. பரலோகத்தில் பிதா தேவன், பழைய ஏற்பாடில் பிதா தேவன், புதிய ஏற்பாடில் புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தின் மூலமாய் அந்த பிதா நமக்கு தகப்பன். அவரை அப்பா பிதாவு என்று கூப்பிட பண்ணுகிற கிறிஸ்துவின் ஆவியை நாம் உடையவர்களாக இருக்குன்னு கலாத்தியரில் பவுல் எழுதுகிறார். குமாரனுடைய ஆவியை அவர் உங்களுக்கு தந்தர்லினார். பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் கூட பிதாவை அப்பான்னு கூப்பிட முடியாது, தெரியுமா? யாரும் அப்படி கூப்பிடல. தேவன் சொல்லுவாங்க, கர்த்தர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிதான்னு சொல்றதுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்தவர் தான் இயேசு. புதிய ஏற்பாடில் அவர் மட்டும் வந்து சொல்லிக் கொடுக்கலன்னா அவர் நமக்கு அப்பா பிதான்னு தெரியாமலே போயிருக்கும். அப்போ சொல்றதுனால அவர் அப்பா வர முடியாது, நம்ம கூப்பிட்றதுனால அவர் அப்பா ஆக முடியாது. அப்பா ஆகணும்னா குமாரனுடைய ரத்தம் நமக்குள்ள வரணும். அதுக்காக தான் சிலுவையில் குமாரனாகிய இயேசு அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய ரத்தம் நம்ம மேல் வந்ததனால், நமக்குள் வந்ததனால் பிதா எப்படி பார்க்கிறார்? என் குமாரனுடைய ரத்தம் ஓடக்கூடிய ஜனங்கள், அல்லேலூயா, என் குமாரனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அதனால் என் பிள்ளைகள்னு சொல்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா புதிய உடன்படிக்கையில்? புதிய உடன்படிக்கை மட்டும் இல்லைன்னா நமக்கும் தெய்வத்துக்கும் உறவே இல்லை. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கடவுள் பயத்தில் வாழ்ந்தோம், தெரியுமா? விக்கிரகங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயம்.
ஏதாவது பண்ணலன்னா, வேண்டுதல் நிறைவேற்றலன்னா அடிச்சிருமோ, தண்டிச்சிருமோலாம் பயந்தோம். ஆனால் இப்போ ரட்சிப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பைபிள் படிக்கலைன்னா கூட என்ன தைரியமாக பேசுகிறோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணலன்னா கூட என்ன தைரியமாக பேசுகிறோம். ஏன்? அந்த உறவு தான் அந்த தைரியத்தை கொடுக்குது. நம்ம அப்பா, நம்ம ஆண்டவர், என் பலவீனங்களை அறிந்தவர் சொல்கிறோம், மன்னிக்கிறவர்னு சொல்கிறோம், என்னை பற்றி அவருக்கு தெரியும்னு சொல்கிறோம். உண்மை, நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஜெபிக்கலனாலும் அந்த நாளை நடத்துகிறார். அதுக்காக ஜெபிக்காமலே இருங்க நான் சொல்ல வரல. நம்முடைய பலவீனங்களை அறிந்தவரை சொல்கிறேன். அவர் அப்பப்போ தண்டிச்சிருந்தாருன்னா ஒழுங்கா முழங்கால் போட்டிருப்போம். அவனு செய்கிறதில்ல. பிள்ளைகளை நேசிப்பது போல் அவர் நம்மளை நேசிக்கிறார். அதுலேயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசு பிதாவுக்கு சொந்த பிள்ளை, நீங்களும் நானும் தத்து பிள்ளை. பிதாவுக்கு இயேசு சொந்த பிள்ளை, சொந்த குமாரன் வரும். தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக அவர் பலியாக்கினார்னு வரும். அப்போ நீங்களும் நானும் யாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் எழுதுவார் ரோமரில், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி புத்திர சுவிகாரம்னா என்னன்னா, தத்தெடுத்த பிள்ளைகள்னு அர்த்தம். ஏன் அவரை சொந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளை தத்து பிள்ளைன்னு பிதா சொல்றாரு? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சொந்த பிள்ளையா இருந்தா பிதா என்ன வேணாலும் செய்யலாம். அடிக்கலாம், உதைக்கலாம், கொட்டலாம், உடம்புல இருக்கிற சதையை உரிச்சு எடுக்கலாம், தலையில் முள்முடி வச்சு அடிக்கலாம், நார் நாராக உடம்பை பிக்கலாம். அதனால தான் இயேசு அப்படி பிச்சார். எல்லாரும் ரோம போர்ச்சவர் தான் அடித்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். உண்மையாக இயேசுவை கொன்றது பிதா. அதுக்கும் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு. அவர் அனுமதிக்கலைன்னா இப்படிலாம் அடிக்கவே முடியாது. அவர் தான் அனுமதிச்சார். சொந்த பிள்ளையா அவர் எப்படி வேணாலும் தண்டிக்கலாம். ஆனால் இன்னைக்கு யூதர்களில் ஒரு பிள்ளையை தத்து எடுத்துட்டாங்க அப்படின்னா சொந்த பிள்ளைக்கு கூட பங்கு கொடுக்காம விட்டுருவாங்க. தத்து எடுத்த பிள்ளைக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். சொத்துல இன்னைக்கும் கண்டிஷன் இருக்கு. ஏன் பிதா நம்மளை தத்தெடுத்தார் தெரியுமா? நம்ம எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் மன்னிச்சுட்டு தான் இருப்பார். ஆனால் சாகிற வரைக்கும் நம்ம திருந்தலைன்னு சொன்னால், அந்த மன்னிப்பை நம்ம தவறாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மாறவே இல்லை அப்படின்னா, ஃபைனலாக மரணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் வரும். அன்னைக்கு அதே பிதா நியாயாதிபதியாக உட்கார்ந்துருப்பார். அப்போ போயிட்டு பிதாவை அன்னைக்கு மன்னிச்சிங்க இப்போ மன்னிங்கன்னு கேட்க முடியாது. பக்கத்தில் இயேசுவும் நியாயாதிபதியாக உட்கார்ந்துருப்பார், பேச முடியாது. அப்போ எது வரைக்கும் வாய்ப்பு தெரியுமா? நமக்கு இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் வாய்ப்பு. எத்தனை பேர் விழுந்தாலும் எந்திரிக்கலாம். ஆனால் எந்திரிக்கும் போது என்ன எண்ணத்தோடு எந்திரிக்கணும் தெரியுமா? திரும்ப அந்த தவறை நான் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோடு எந்திரிக்கணும். அப்படிதான் விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், போ, யார் உன்னை தண்டிக்கல, நானும் உன்னை தண்டிக்கல, உன்னை மன்னிக்கிறேன், இனி அதிக கேடு உண்டாகும்படி பாவம் செய்யாது. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்மளை தூக்கி விடுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. நாம் திருந்தணும்னு ஆசைப்படுறார், நாம் புதிதாகணும்னு ஆசைப்படுறார், நாம் பழைய பாவங்களை விட்டு விடணும்னு ஆசைப்படுறார், கிறிஸ்துவுக்குரியவர்களாய் மாறணும், குமாரனின் சாயலை அடையணும்னு ஆசைப்படுறார். எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? அப்ப புதிய உடன்படிக்கையின் ரத்தம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குல்ல. யோவான் 1:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் புரியுது? ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற அனைவரையும்
தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் யாருக்கு அப்படி கொடுக்கல, பழைய உடன்படிக்கையில் அப்படி கிடையாது. ஆபிரகாம் சிநேகிதன் தான் ஆண்டவருக்கு, ஆனால் கையை கட்டிட்டு பயந்து பயந்து தான் பேசணும். ஆண்டவரே உமக்கு கோபம் மூளாது இருப்பதா. இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம் தெரியுமா? டாடி செய்யுங்க, 10 பேரில் 2 பேரில் ஒருத்தர் இருந்தாலும் செய்யுங்க. அப்படி ஒரு உறவை புதிய உடன்படிக்கையின் ரத்தம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பிதாவோடு பேச, அவரோடு ஐக்கியப்பட, ஜெபிக்க. பழைய ஏற்பாட்டில் யாராவது அப்படி பண்ண முடியுமா பாருங்க? எல்லா தீர்க்கதரிசியும் ஒரு பயத்தோடு இருப்பாங்க, பயந்து பயந்து பேசுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இயேசு மட்டும் சிலுவையில் மரித்த ரத்தம் சிந்தலைன்னா நாமும் அப்படி தான் இருந்திருப்போம். நம்ம எவ்வளோ க்ளோஸாக வந்துட்டோம் தெரியுமா தேவன்ட்ட? அந்த ரத்தம் தான் நம்மளை என்ன செய்து விட்டது? பிதாவோடு நம்மை இணைத்து விட்டது, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி விட்டது. அதுக்கு அவர் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க மாட்டார் நான் சொல்லலை. அவ்வப்போது பிதா அவருடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பார். எப்படி ஆக்கியன்னு சொல்கிறார்ல, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சையாமல் இருப்பாரோ அது மாதிரி சில சிச்சைகளும் பிதாவும் கொடுப்பார். எதுக்குன்னா அழிந்து போகல, திருந்துவதற்கு. அவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது இருப்பீர்களாகன்னு எப்படி ஆக்கியன்னு எழுதுவார். அதனால் அவர் வேலையில் அவர் கரெக்டாக தான் இருக்கிறார். அதுதான் இயேசு சொல்லார் மத்தேயு 5:44, 45, 46, 47, 48 இந்த வசனங்கள்லாம் படிச்சிங்கன்னா கடைசியில் உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அவரை போல் பூரண சர்க்குணர்களாக இருக்க கடவீர்கள் எழுதுவார். தம்பி புரியுது? அப்போ நம்ம எப்படி மாறணுமா? பிதாவை போல மாற வேண்டும். நம்முடைய கேரக்டர் அவர் போல மாறணும். அவர் தீயோர் மேல நல்லோர் மேல சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேல அநீதி உள்ளவர்களின் மலையை வருஷிக்க பண்ணுகிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்யறதுனா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்பார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் செய்கிறதுலே கிரேட் செயல். சாதாரண கிரியைன்னு ஒன்று இருக்கு, ஆதி கிரியைன்னு ஒன்று இருக்கு பைபிளில். அந்த ஆதி கிரியை என்பது தான் இயேசு செய்தது போல் செய்வது. அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய கிரியை செய்கிறோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உதவி செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆதி கிரியை நம்மக்கிட்ட இருக்கா? எபேசு சபைக்கு அதான் சொல்வார், நீ ஆதியில் கொண்டு வந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் உன் விளக்கத்தண்டை உன்னிடத்தில் எடுத்து விடுவேன். நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாகன்னு எழுதுவார். அப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறைய சத்துருக்களை மன்னிச்சோம். ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம் நிறைய சத்துருக்களை நாமே உருவாக்கி இருக்கிறோம். வித்தியாசம் புரியுதா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் நம்மளே போய் மன்னிப்பு கேட்போம், நம்மளே போய் சமரசம் ஆகும். ஏன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? ஏவி எல்லாரோடையும் ஐக்கியமாக இருக்குன்னு நினைப்போம். 10 வருஷத்தில் பார்த்தா நாமே நிறைய பேர் சத்துருவாக்கி வச்சிருப்போம். இதில் வர ஜெபம், ஆண்டவரே அந்த சத்துரு என் முன்னாடி இருக்கவே கூடாது, நான் இந்த வாரம் சபையில் பார்க்கவே கூடாது. ஆதி அன்பை விட்டா என்று மனம் திரும்பலன்னா வரிகளை போக முடியாது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? நம்முடைய பழைய மனுஷனை கலைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனுஷனை தரித்து கொள்வதான். எத்தனை பேர் உங்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டீங்க? நம்ம எப்படி தெரியுமா? 2 in 1. எல்லாத்துலேயும் 2 in 1 தான். சர்ச்சுக்கு வரும்போது புதிய மனுஷனை காட்டுவோம், என் ஆத்துமா சொல்லிட்டு வெளியே போகும்போது பழைய மனுஷனை காட்டுவோம். வீட்டுக்கு வந்தானே கேட்பேன், இப்போ தானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இப்படி கோவப்படுறீங்க? அப்படி தான், நான் அப்படி தான், இப்படியே சொல்லிட்டு இருங்க. அவர் அப்படி தான் மேலே இருந்து, நான் இப்படி தான், நீ வரவே வேணான்றார் நம்மளை பார்த்து. அப்போ புதிய உடன்படிக்கையின் ரத்தம் சிந்தப்பட்ட காரணமே நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவை உண்டாக்க. உண்மையாகவே உலகத்திலே எந்த உறவு தெரியுமா ரொம்ப ஸ்ட்ராங்கானது? பிளட் ரிலேஷன்.
உண்மைதானே? ரத்த சம்பந்தமான உறவு. இயேசு அந்த உறவை உண்டு பண்ணதான் ரத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நிறைய பேசலாம், நிறைய கேட்டிருப்பீங்க. அதனால தான் ஆவியானவர் இப்படி ஒரு வித்தியாசமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இது பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு. இது நித்தியம் வரைக்கும் போகும், மாறவே மாறாது. அடுத்த உறவு இயேசுவுக்கும் நமக்குள்ள உறவு. அவர் சிந்தின இரத்தத்தினாலே அவருக்கு நமக்கும் என்ன ஒரு உறவு உண்டானது. முடிஞ்சா அதை மட்டும் பார்த்து முடிப்போம். அதுக்கு ஒரு வேத பகுதியை வாசிச்சா நமக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகள் முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. ஆமென். இந்த சம்பவம் சிலுவையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தின சம்பவம். நிறைய பேருக்கு தெரியாது இதில் என்ன அப்படி புரட்சி. இந்த சம்பவத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு உண்டானது. அது என்னன்னு இப்போ பார்த்து முடிப்போம். இப்போ இயேசு சிலுவையில் தொங்குறார். கடைசியில் அவர் மரிச்சிட்டார். இப்போ ஃபைனெல்லாம் மரிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் போய் சோதிக்கும் போது 2 கல்லர்கள் மட்டும் சாவலை. இயேசு என்ன பண்ணிட்டார்? மரித்து விட்டார். அதனால் அந்த கல்லர்களுடைய கால் எலும்புகளை என்ன செய்கிறாங்க? முறித்து அவங்கள சாகடிக்கிறாங்க. இப்போ இயேசுடைய கால் எலும்பை உடைக்கலான்னு வரும்போது பார்த்தா அவர் ஆல்ரெடி மரிச்சிட்டார். ஏன்னா அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லைன்னு தீர்க்க தரிசனம் சங்கீதக்காரன் சொன்னதுனால அவர் எலும்புகள் முறிக்கப்படாமல் மரிச்சிட்டார். இருந்தாலும் ரிப்போர்ட் எழுதணுமே மரிச்சிட்டார் என்பதை. அதுக்கு ஒரு போர்ச்சவன்ட்டு சொல்லி செக் பண்ண சொல்லும்போது அவன் ஈட்டினாலே இயேசுவின் விழாவில குத்தினான்னு வருது. அதுங்க தான் விஷயமே இருக்கு பாருங்க. ஆகிலும் போர்ச்சேவகர்கள் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. எதுக்கு குத்துனா? எதுக்கு ரத்தமும் தண்ணீரும் வந்தது? இதில் 3 அர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கு. முதல்ல இந்த குத்தின போர்ச்சேவகன் யார்? இவனை வரலாற்றில் இவனை லாங்கினஸ் அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க. லாங்கினஸ் அப்படின்ற ஒரு போர்ச்சேவகன். இவன் தான் ஆண்டவருடைய விழாவில் குத்துறான். இவனுக்கு ஒரு கண்ணு தெரியாது. குத்தின இவனுக்கு ஒரு கண் பார்வை தெரியாது. 2 கண்ணு நல்லா தெரிஞ்சாலே கரெக்டாக குத்த மாட்டோம். உண்மைதானே? இதில் ஒரு கண்ணு தெரியாதவன் போய் விழாவில் குத்துறான் அப்படின்னா இதுலேயும் ஒரு தெய்வ திட்டம் இருக்கு. இவன் தான் காட்டி கொடுக்கணும், இவன் தான் மறுதளிக்கணும், இவன் தான் என் கூட சிலுவையை சுமக்கணும், இவன் தான் விழாவில் குத்தணும்னு சொல்லி அந்த நேரத்தில் யார் ரெடி பண்ணல? உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே பிதா தீர்மானித்து விட்டார். அல்லேலூயா. இது பிசகவே பிசகலை. அவர் யாரு குத்தணும்னு வச்சிருந்தாரோ அந்த நபர் தான் வந்து குத்தணும். ஏதோ 100 பேரில் ஒருத்தன் வந்து குத்தினான்னு நினைக்காதுங்க. பிளான், ஆண்டவருடைய திட்டம் சரியாக நடக்குது. ஒரு கண் இல்லாதவன் தான் குத்தணும். இப்போ அவன் குத்தின உடனே ஆண்டவருடைய விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்படுது. எங்கே வருதுன்னா அவன் முகத்தில் வந்து அடிக்குது. முகத்தில் அடித்த உடனே அவன் கண்ணு திறந்துருச்சு.
அல்லேலூயா. நம்ம இயேசு மரித்தும் அற்புதம் செய்கிறவர். உயிரோடு இருந்தாலே பயங்கரமா செய்வார். மரிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க, மரிச்சாலே என்னால் செய்ய முடியும்னு செஞ்சு காமிச்சிட்டார். அவன் கண்ணு திறந்துருச்சு. உடனே அவன் இவர் தான் மெய்யான ஆண்டவர்ன்ட்டான். அல்லேலூயா. இவர் தான் மெசியா, இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு அவன் என்ன கொடுக்கிறானா, அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. அது என்ன மெய்யா இருக்கிறது? இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் ஜெயிக்கணும்னா நிறைய சாட்சிகள் வேணும். வந்து சொல்வாங்க. எந்த சாட்சி இருந்தாலும் முக்கியமாக ஒரு சாட்சி கேட்பாங்க ஜட்ஜு. ஐ விட்னஸ்ன்னு கேட்பாங்க. கண்ணால் பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். இவர் தான் ஆண்டவர்னு, இவன் தான் ஐ விட்னஸ். காரணம் ஐ வந்ததுனால விட்னஸ். அல்லேலூயா. அவனுக்கு கண்ணு வந்ததுனால அவன் தான் ஐ விட்னஸ். இவர் மெய்யாகவே ஆண்டவர். எப்படி சொன்ன ஆண்டவர்னு? இவன் கண்ணு திறந்ததுனால சொன்னான்னு நினைக்கிறீங்களா? உள்ளாரில் இது வரைக்கும் யாரும் போயிருக்க மாட்டீங்க, யோசிச்சிருக்க மாட்டீங்க. விழாவில் குத்தனவன் கண்ணு தெரிஞ்சவன ஆண்டவர் இவர் தான் சொல்றான். உண்மையாக அவன் பெரிய ஊழியம் செஞ்சு மறிச்சான், ரத்த சாட்சியா. அன்னையில தான் ஊழியக்காரன் ஆயிட்டான். அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டான், ஆண்டவர் பின்னாடி போவான்னா ஊழியம் செஞ்சா, பெரிய ஊழியத்தெல்லாம் செஞ்ச மறிச்சான். வரலாற்றில் இருக்கு. கண்ணு வந்ததுனால இப்படி மாறிட்டானா, இல்லை கண்ணு தெரிஞ்சதுனால இவர் தான் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா, இந்த கண்ணு அவனுக்கு வலது கண்ணு தான் இல்லை, வலது கண்ணு திறந்ததுனால அல்ல, மனக்கண் திறந்ததுனால தான் இவர் தான் தெய்வம்னு சொல்லி, இவர் தான் ஆண்டவர் சொல்லி உறுதியா சொன்னான். எப்படி அவனுக்கு மனக்கண் திறந்தது? இந்த சம்பவத்தில் எப்படி அவனுக்கு மனக்கண் திறந்தது? யூசுவலாகவே யூதர்கள் யாருக்காவது ஒரு அங்கம், ஒரு அவயம் இல்லை வேலை செய்யலை அப்படின்னா அவங்கெல்லாம் பெரிய பாவிகள்னு சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. எப்போதுமே யூதர்களோட குணம். ஒரு அங்கம் இல்லை, ஒரு உறுப்பு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களாம் சாபம் நிறைந்தவர்கள் அப்படின்னு அவங்களெல்லாம் கேவலமாக பேசுவாங்க. அப்போ இவனுக்கும் கண் இல்லாமல் பிறந்ததுனால், பார்வை இல்லாமல் பிறந்ததுனால் எல்லாரும் அவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த போர்ச்சேவனை ஒதுக்கியே வச்சிருக்கிறான். அப்போ இவன் பலமுறை போய் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இது ஏன் தப்பா? கடவுள் தான் எனக்கு பிறக்கும்போது இப்படி பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணேன்? அப்பா உண்மையான கடவுள் தான் உனக்கு கண்ணை திறக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னையிலிருந்து இந்த போர்ச்சேவனுக்குள்ள ஒரு தேடுதல், யார் உண்மையான கடவுளோ அவர் தான் இந்த கண்ணை எனக்கு திறக்க முடியும். அந்த தேடுதல் தான் அவன் மனக்கண்ணையே திறந்து வச்சிருக்கு. யார் கடவுள், யார் மெய்யான தெய்வம், யார் உண்மையான தெய்வம் அப்படின்னு அவனுக்குள்ள இருந்த தேடுதல், இந்த ஈட்டியில் குத்துனவுடனே அவன் கண்ணு திறந்தவுடனே உடனே மனக்கண் சொல்லுது, இவர்தான் இரட்சகர், இவர்தான் ஆண்டவர், இவர்தான் மேசியா, இவர்தான் தெய்வம். உடனே கேள்வியே கேட்கல, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல, மெய்யா சாட்சி கொடுக்குற. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா? சரி, இது அவனுக்கு நடந்த அற்புதம் காரியம். இன்னைக்கு இயேசு ஒரு மாதிரி சொன்னா, குத்தினவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர் தான். அவர் திட்டுகிறவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர் தான். அவர் கேவலமாக பேசுகிறவங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவர் தான். அதனால தான் நம்மளை யாராவது அப்படி பேசினா பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம், இயேசுவை போல இருங்கன்னு சொல்கிறோம். அவர் மட்டும்தாங்க அப்படி, நம்மெல்லாம் அப்படி இல்லைங்களாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னியுங்க சொன்னார் இல்லையா? அதெல்லாம் நான் அப்படி இருக்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க. நித்திய உடன்படிக்கைக்கு வர முடியாது. இன்னைக்கே முடிவு தெரிஞ்சிடும் நீங்கள் வர முடியுமா முடியாதான்னு. ஏதோ புதிய உடன்படிக்கையில் போனால் போது நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆனால் நித்திய உடன்படிக்கைக்கு மாறினவங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போக போகிறார். பரிசுத்தவான்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போக போகிறார்.
நித்திய விவாகத்துக்கு அவருக்கு பிடிச்சவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறார். அவருக்கு பிடிச்ச மாதிரி மாறுறவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறார். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நின்னீங்கன்னா உங்களே அறியேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அங்கே போய்ட்டு கதவை தட்டி தரங்காண்டவரை சொல்ல முடியாது. அதில் தான் ஆவியார் நமக்கு புரிய வைக்கிறார். நல்ல தீர்மானத்தோடு இன்னைக்கு போகணும். இன்னிலேருந்து உங்கள் சுபாவம் மாற, குணங்கள் மாற, இயேசுவை போல மாற நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு இங்கேருந்து போங்க. குடும்பங்கள் அவங்ககிட்ட நான் பேசி பல வருஷம் ஆச்சுன்னு பெருமையாலாம் சொல்லாதீங்க. அந்த பெருமை 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாது. நரகத்துக்கு வேணால் கூட்டிகிட்டு போவோம். இதில் ஒரு பெருமை. அவங்ககிட்டலாம் நான் பேசி பல வருஷம் ஆச்சுங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, திருப்பி கூட பார்க்க மாட்டேன், மூஞ்சியை கூட பார்க்க மாட்டேன், நான் பாட்டு போவேன். எதுக்கு வரீங்கன்னு தெரில. எதுக்கு சர்ச்சுக்கு வரும்? எதுக்கு தெய்வ சமூகத்துக்கு வரும்? விழாவில் குத்துனவனுக்கே ஆண்டு பார்வையை கொடுப்பாருன்னா அவரை போல தான் நம்மளும் மாறணும். எத்தனை மிஷினரிகள் பாருங்க, அடி வாங்கிட்டு வாங்கிட்டு மௌனமா இன்னும் ஆண்டவருடைய அன்பை, எத்தனை பேர் அவயவங்கள் வெட்டப்பட்டும் இழந்தோம். இப்போ கூட ஒரு பாஸ்டர் ஆந்திராவில் இறந்த அவங்க மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் யாரையும் நாங்கள் வெறுக்கவில்லை, மன்னிக்கிறோன்னு சொன்னாங்க. இப்படி தான் அன்றைக்கி ஸ்டெயின்ஸ் அவங்க ஃபேமிலியில் அந்த அவங்க மனைவி சொன்னாங்க. இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு. பழி வாங்கிறதா, வெறுக்கிறதா? அப்புறம் எப்படி நித்திய உடன்படிக்கை போக முடியும்? அப்போ விழாவில் குத்துறான். ஆண்டர் ஏன் தெரியுமா அவனுக்கு கண்ணை கொடுத்தாரு? நீ ஒரு பெரிய வேலையை எனக்காக செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு ரிவார்டாக தான் கண்ணை கொடுத்தார். எனக்காக ஒரு பெரிய வேலையை செஞ்சேன். என்ன தெரியுமா? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஏவாளை உண்டாக்கினது போல இவர் விழாவில் இவன் குத்துனதுனால தான் புதிய ஏற்பாட்டு சபையாகிய ஏவாள் அங்க அந்த ரத்தத்திலிருந்து நீங்களும் நானும் வந்தோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு 2ஆம் மாதம். அப்ப 2வது ஏவாள் யாரு? நம்ம தான். அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம தான். அப்ப ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணின அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்து போன நிலைமையில் இருக்கிறார் ஆதாம், ஒண்ணுமே தெரியாது. அதனால தான் இயேசு மரித்த பொழுது விழாவில் குத்தினார். இவரும் அயர்ந்த நித்திரையா இருந்தார். அங்கே ஆதியாமத்தில் என்ன நடந்ததோ அப்படியே சிலுவையில் நடக்குது. இதனால தான் போன வருஷம் நான் வந்தப்போ சொன்னேன், ஏதேன் தோட்டமும் கல்வாரி தோட்டமும் எடுத்தேன். எத்தனை ஞாபகம் இருக்கு? 7 காரியங்களை சொல்லி கொடுத்தேன். ஏதேன் தோட்டத்தில் நடந்தது அப்படியே கல்வாரி தோட்டத்தில் நடந்ததுன்னு சொன்னேன். 7 தான் சொன்னேன், மொத்தம் 21 சம்பவம். உண்மையாகவே பைபிள் என்பது சாதாரண புத்தகம் அல்ல. அதை நல்லா விரும்பி தேடி அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மூடி வைக்கவே மனசு வராது. ஏன்னா பைபிள் உறவுகளின் புத்தகம். உறவுகளின் புத்தகம். தெய்வம் நம்மோடு வைத்திருக்கிற அந்த உறவை தான் அதிகமாக பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம அந்த உறவை மதிக்கிறோமா? அப்ப இயேசுவை விழாவில் குத்துன உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்துச்சு. இல்லை, அந்த விழா ரத்தம் தண்ணீர் சேர்ந்தது தான் புதிய ஏற்பாட்டு சபை. நீங்களும் நான் அங்கதான் சபை உருவானது. அப்ப சபைனா என்ன? ஏவாள்னா என்ன? புதிய ஏற்பாட்டு ஏவாள்னா என்ன? இயேசுவின் மனைவி. அப்ப நமக்கும் இயேசுவுக்குள்ள உறவு என்ன தெரியுமா? ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப். அவர் புருஷன், நீங்களும் நானும் அவருக்கு மனைவி. அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு ஏத்துக்கவே முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. ஆனா பவுல் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை தான் சொல்வேன்னு எபேசர்ல சொல்லிட்டார். வாசிங்க எபேசர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான்.
அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? எல்லா மேரேஜ்லையும் வாசிப்பாங்க. ஆனால் உண்மையாக கணவன் மனைவியாக மேடையில் இருக்கிறவங்களுக்கு இது புரியவே புரியாது. புரிஞ்சிருந்தா தான் அவங்க டிவோர்ஸுக்கே போக மாட்டாங்களே. அப்புறம் என்ன தான் செய்து கேட்குறாங்கன்னே தெரில. உண்மையாக சொல்கிறேன், கல்யாணத்தில் கப்பல்கிட்ட கேட்டு பாருங்கள், ஒருத்தரும் உருப்படியாக செய்து கேட்க மாட்டோம். அதனால் என்னை கூப்பிடும்போதெல்லாம் சொல்வேன், தயவு செய்து கல்யாணத்துக்குன்னு ஜோக் அடித்து பேசுகிறவங்கள கூப்பிட்டு பேசுங்க, என்னை கூப்பிடாதீங்க. நான் சத்தியத்தை தான் சொல்லுவேன். என் சத்தியத்தை நான் சொன்னேன்னா அவங்க மண்டையில் ஏறாது. என்னெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் கல்யாணத்தில் என்ன செய்து கொடுத்தாங்கன்னு? நாங்கள் அந்த நிலைமையெல்லாம் இருந்தோம் பாஸ்டர். என்ன பாஸ்டர், அப்படியே எங்கள் கண்கள் யார் வந்திருக்கிறா, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்களா, இப்படியே தான் கண்கள் ஓடுனுச்சே ஒழிய அப்பப்போ நாங்கள் திரும்பி பேசுவோம், ஆமேன்னு ஸ்தோத்திரம் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நடிச்சு தான் இருக்கிறீங்கன்னா புரியுதுங்களா? அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது இந்த பேசேஜை வாசிச்சோமா? பவுல் ரொம்ப அழகா கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு எழுதுறார். அதுல கிறிஸ்து சபையை என்னன்னு சொல்றார்? மனைவின்றார். புருஷன் மனைவிக்கு தலையாய் இருப்பது போல் சபைக்கு தலையாய் இயேசு இருக்கிறார். அப்ப சபை என்பது என்ன? மனைவி. எவ்வளவு பெரிய உறவு தெரியுமா? அப்ப அவர் இயேசுன்னு சொல்றதுக்கு மனைவியாகிய சபை ஏன் கூச்சப்படணும்? ஒருத்தங்க கேட்குறாங்க, இயேசுன்னு அவர் கூப்பிட முடியுமா பாஸ்டர்? அப்போ என்னன்னு கூப்பிட போறீங்க? அதில் தான் சேர்த்து ஏசப்பான்னு நாங்கள் கூப்பிடுறோம். அப்போ பிதாவை என்னன்னு கூப்பிடுவீங்க? அவர் அப்பாவா, இவர் ஏசப்பாவா? என்ன லாஜிக் இருக்கு? எங்க இருக்கு பைபிளில் ஏசப்பான்னு? பிதாவை அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும்னு வசனம் இருக்கு. இயேசுவை எப்படி தான் கூப்பிடணும்? இயேசுன்னு தான் கூப்பிடணும். முதல்ல இயேசுன்னா நீங்க நினைக்கும் போது பேர் கிடையாது. இயேசுன்னு நீங்க சொல்லும்போது ரட்சகர்னு சொல்றீங்க. அல்லேலூயா. இயேசு இயேசுன்னு எத்தனை முறை சொல்றீங்களா? என் ரட்சகர், மை சேவியர், மை சேவியர் அப்படின்னு அழுத்தி அழுத்தி சொல்றீங்க. அந்த பேரை சொல்றதுக்கு என்ன அவ்வளவு கூச்சம்? அந்த பேரை சொல்றதுக்கு தான் நமக்கு உறவை கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் புருஷன் சொன்னா சபையாகிய நாம் அவருடைய மனைவி. இதாங்க புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. புதிய ஏன் திருமணத்தை உடன்படிக்கைன்னு சொல்றோம்? மேரேஜ் இஸ் a covenant சொல்றோம்ல. அது ஒப்பந்தம் கிடையாது. ஒப்பந்தம் என்ன செய்யும்? திடீர்னு வேற கான்ட்ராக்ட் வந்தா மாறிடும். மேரேஜ் அப்படி கிடையாது. சாகிற வரைக்கும் ஒரே நபர் தான். அதனால இது வந்து ஒப்பந்தம் கிடையாது, உடன்படிக்கை, கவனன்ட். ஒப்பந்தத்துக்கும் கவனன்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில இடத்த வாங்குறதுக்கெல்லாம் என்ன போடுவோம்? ஒப்பந்தம் போடுவோம். அதுக்கு கான்ட்ராக்ட் என்னமோ சொல்லுவாங்க, பேப்பர்லாம் பாண்டெல்லாம் போடுவாங்க. பிடிக்கலன்னா என்ன பண்ணிடுவோம்? மாற்றிக்கலாம்.
கல்யாணத்தை படி மாற்ற முடியுமா? மனைவி புருஷனை மாற்ற முடியுமா? அதனால தான் அங்கே கொண்டு வந்து உடன்படிக்கை வச்சார். அப்போ இயேசு சிந்தின புதிய உடன்படிக்கையின் ரத்தம் உறவுகளை உண்டாக்கினது. பிதாவுக்கும் நமக்கும் அவர் அப்பா, நம்ம பிள்ளைகள் என்ற உறவு. இயேசுவுக்கும் நமக்கும் அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி, அவர் புருஷன், நம்ம மனைவி என்கிற உறவு. இப்போ அவர் தலையா இருக்கிறார்னா, புருஷன் தலையா இருக்கிறார்னா, மனைவியாகிய நாம் என்ன செய்யணுமா? எல்லா காரியத்திலும் அவருக்கு கீழ்ப்படியணுமா? எத்தனை பேர் இயேசுவுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிக்கிறோம்? சொல்லுங்க. புருஷன் மனைவி இடத்துல அன்பா இருக்கணுமா? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா? ஒருத்தங்க கிட்ட சொன்னாங்க, தப்பா சொல்லிட்டார் பாஸ்டர், பவுலுக்கு தெரியல, மாத்தி சொல்லிட்டார். மனைவி தான் புருஷன் மேல் அன்பா இருப்பாங்க, புருஷன் தான் மனைவிக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னார். நான் சொன்ன தப்பு, நீங்க சொல்றதான் தப்பு, பவுல் கரெக்டாக தான் ஆவியான உதவியோடு சொன்னார். அப்போ எனக்கு விளக்கம் கொடுங்கன்னார். நான் விளக்குனேன். புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறதுனா என்னன்னா, மனைவிட்ட நிறைய பலவீனம் இருக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. மனைவிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன? அவங்ககிட்ட நிறைய பலவீனம் இருக்கு, புருஷன்மார்கள் தான் தாங்குவார்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அப்படின்னா அங்கே மனைவின்னு போட்டுக்கும். மனைவியை தாங்கும், மனைவியை நம்பும், மனைவியை சகிக்கும். பேதுரு எழுதுகிறார், பலவீனமான பாண்டம் எழுதுகிறார். மனைவிமார்கள் பலவீனமான பாண்டம். அப்போ அன்பு தானே இங்கே தேவை புருஷன்ட்ட. நீங்கள் ரொம்ப அன்பு காட்டினீங்கன்னா மனைவிமார்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிவாங்க. அன்புக்கு கீழ்ப்படியாதுங்க யாராவது இருப்பாங்களா உலகத்தில்? அதில் தான் சொன்னார், புருஷன் மனைவி. அதனால இயேசு நம்ம மீது முந்தி அன்பு கூர்ந்தார். முந்தி அன்பு கூர்ந்தான்னு வேதத்தில் 1 யோவானில் எழுதுகிறார். ஏன் அவர் நம்ம மீது அன்பு வைத்து ஜீவனை கொடுத்தாருன்னா, நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோன்றதான். ஆனாலும் நம்ம முரட்டாட்டம் பண்ணுறோன்னு தெரியும். அப்பப்போ ஏதாவது காற்று போன பலூன் மாதிரி ஆயிடுவோம். ஆனாலும் நம்ம மீது அவர் அன்பு வைத்து தான் இருக்கிறார். எத்தனை முறை விழுந்தால் நமக்காக பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். கிருபை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அன்னைக்கு பவுல் கேட்கிறார், இந்த முள்ளை எடுத்து போடுங்க, ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், போ. அவர் ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னார். அப்ப இயேசு இன்னைக்கு நம்மளை பலப்படுத்தல. பலவீனங்கள் வரும்போது தான் அவர் பலனை பார்க்க முடியும். அதற்காக தான் பலவீனங்கள் நமக்கு வருது. அல்லேலூயா. பலவீனமே வராம அவர் பலத்தை எப்படி நீங்க வெளிப்படுத்த முடியும்? இவங்க ரொம்ப பொய் பேசுறவங்க அப்படின்னு பேர் வாங்குறீங்களா? சீக்கிரம் உங்க பலவீனம் மாறி இவங்க ரொம்ப சத்தியத்தை பேசுறவங்கன்னு ஆண்டவர் சாட்சி அவங்களை நிறுத்துவார். அவரால் முடியும். இவங்க ரொம்ப கோவப்படுறவங்க, ஆனா இப்ப ரொம்ப சாதுவாயிட்டாங்க. நம்முடைய பலவீனங்கள் தான் நமக்கு சாட்சி. அதுக்காக பலவீனத்தில் வாழுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. மாற்றுறதுக்கு அவர் கிருபை தருவார், பலனை தருவார். அப்போ புதிய உடன்படிக்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த விழாவிலிருந்து தான் சபை வந்தது. அந்த ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததுனால தான் நம்முடைய எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த ஊற்றில் நம்முடைய தேங்கியிருந்த அத்தனை குற்றங்களும் அடித்து கொண்டு போய்விட்டது. இந்த சம்பவத்தை கொஞ்சம் வரலாற்றில் போய் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு பஸ்காவிலும் ஏறக்குறைய 2.5 லட்சம் ஆடுகளை பலி செலுத்துவாங்க. இந்த எருசலேமில் எத்தனை ஆடுகள்? 2.5 லட்சம் ஆடுகள். இப்படி பலி செலுத்த அந்த ரத்தம் என்ன செய்யுமா, அந்த பலிபீடத்திலிருந்து அந்த தேவாலயத்துக்கு பின்னாக ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும், அது வழியாக போகும். அந்த ரத்தம் போய்
பின்பக்கம், அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு பின்பக்கம் கெதரோன் பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருக்கும். அந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் ஓடும். அந்த தண்ணீர் ஓடுற பள்ளத்தாக்கில் இந்த பலிபீடத்திலிருந்து ஓடுகிற ரத்தம் அந்த தண்ணீர் பள்ளத்தாக்கில் இறங்கி தண்ணீரோடு கலந்து ஓடும். யாரெல்லாம் எருசலேமுக்கு வந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த பள்ளத்தாக்கை கடந்து தான் வரணும். அப்போ அந்த பள்ளத்தாக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரத்தமும் தண்ணீர் ஓடுறத பார்க்கும்போது எருசலேமில் பலி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே வருவார்களாம். வரலாற்றில் நடந்தது. இப்போ என்னுடைய கேள்வி, யாரோ தப்பு பண்ணதுக்கு 2 லட்சம் ஆடுகள் என்ன செஞ்சது? மனுஷன் தப்பு பண்ணுவானா அவன் போய் ஒரு ஆட்டை பலி கொடுப்பான். ஏன் உன் கையை வெட்டி பலி கொடு, உன் விரலை வெட்டி பலி கொடு. அப்படியாவது தப்பு பண்ணாமல் திருந்திருவ. அதெல்லாம் முடியாதுங்க. அதுக்கு தாங்க ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிற. எத்தனை தப்பு பண்ணாலும் ஒரு ஆட்டை பலி கொடுத்துடலாம். ஆண்டவர் கொடுத்தார், பழைய உடன்படிக்கையில் அது கொடுத்தார். ஆனால் அவன் பலி செலுத்தினானே ஒழிய எல்லாரும் கொஞ்சம் கூட மாற்றம் வரல. அதை என்ன பண்ணிட்டான், லைசன்ஸாக மாற்றிக்கிட்டான். இந்த தப்பு தானே, இதுக்கு ஒரு 2 ஆடு கொடுத்துட்டா போகுது. ஆண்டவர் நினைச்சது ஒன்று, மனிதன் செய்கிறது ஒன்று. ஏன் அப்படின்னா, இவ்வளோ அந்த ஊற்று மாதிரி ஆறில் ஓடுற அந்த ரத்தமும் தண்ணீர் ஓடுறதை பார்த்து கூட ஒரு மனிதனுடைய இருதயம் இலகவில்லை, உணர்வு அடையவில்லை. பாவம் செய்கிறத நிறுத்திட்டு பலி செலுத்துறத நிறுத்தணுன்ற எண்ணம் வரல. அதை பார்த்துக்கிட்டே போய் இவன் ஒரு ஆட்டை பலி கொடுக்குறான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தான் இயேசுவின் விழாவில் குத்தும்போது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்து அன்றைக்கே 2,56,000 ஆடுகளுடைய பலியை இயேசு முதலாவது நிறுத்திவிட்டார். அவரே ஒரே தரம் பலியாகி இனி ஆடுகள் தேவையில்லை, பலிமிருகம் தேவையில்லை. இயேசுவின் நிரந்தர பலி. இப்ப அந்த ரத்தமும் தண்ணீரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் சிலுவையிலிருந்து வந்த ரத்தமும் தண்ணீரும் ஒரு குருடனுக்கு பார்வை கொடுப்பது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் உண்டு பண்ணும். இதை தான் எபிரேய ஆக்கியன் எழுதுகிறார். அவர் சிந்தின ரத்தம் மனசாட்சியில செத்து போன கிரியைகளை கூட அதை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. உண்மையா பழைய ஏற்பாடுல திருந்தாதவங்க எல்லாம் புதிய ஏற்பாடுல வந்த எத்தனை கோடி பேர் ஆண்டவருடைய அன்பினாலும் ரத்தத்தின் வல்லமையினாலும் இன்றைக்கு மாறி பரிசுத்தவான்களா இன்னைக்கு கோடி பேர் நிற்கிறாங்கன்னா அதுக்கு அந்த ஊற்று தான் காரணம். அது ஒரு ஊற்று என்று சொல்லி சகரியால சொல்றார். வாசிக்கலாம், சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த ரத்தமும் தண்ணீரும் ஒரு ஊற்று அப்படின்னு சகரியா தீர்க்கதரிசனமா சொல்றார். 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்ப குத்தின என்னை நோக்கி பார்த்துன்னு வருதுல, 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இந்த ஊற்று தான் அந்த குருடன் போர்ச்சவன் குத்தும்போது வெளியே வந்த தண்ணீரும் ரத்தமும். அல்லேலூயா. தாவீதின் குடும்பத்தாருக்கு பாவத்தையும் அழுக்கையும் நீக்குவதற்கு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. இன்றைக்கு அந்த ஊற்று எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் கழுவுங்க, நீக்கி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இன்னைக்கு தப்பு பண்ணா கழுவுறார், கழுவிட்டே இருக்கிறார், சுத்திகரிச்சுட்டே இருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம இடத்துல ஆண்டவர் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்.
கழுவுகிறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நாம் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எப்படி மாறணும்? மறுபடியும் எபேசியருக்கு இருக்குவாங்க 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 26, 27 மட்டும் வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். என்னென்ன இருக்கக்கூடாத மனைவிட்ட புருஷன் வேலை என்ன செய்கிறார் பாருங்க. இயேசு புருஷனாகிய இயேசு தன் மனைவிட்ட எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றான்னு பாருங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமையுள்ள மணவாட்டி சபையாக வருகையிலே தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே சிலுவையில் சபைக்காக இயேசு ஒப்பு கொடுத்தார். திறக்கப்பட்ட ஊற்றாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஊற்றை நீங்க நினைக்கும் போதெல்லாம் அது உங்களுக்காக திறந்த ஊற்றுன்னு நினைங்க. என் இயேசு எனக்காக திறந்த ஊற்று. அந்த ரத்தமும் தண்ணீரும் 2 காரியங்களை வெளிப்படுத்த. ரத்தம் என்பது ஜீவன், தண்ணீர் என்பது ஆரோக்கியம். ஆண்டவர் ஜீவனை மட்டும் கொடுக்கல. யாருக்கு ஜீவன் வரணும்? மரித்தவங்களுக்கு ஜீவன் வரணும். நம்ம பாவத்தில் மரித்திருந்தோம், ஜீவனை கொடுத்தார். பாவம் என்கிற வியாதியை குணமாக்க ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அதனால்தான் ரத்தம் ஜீவனை கொடுக்கிறது, தண்ணீர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இந்த 2ம் நமக்குள்ளே வசனத்தின் மூலமாகத்தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊற்று எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? வசனம் தான் அந்த ஊற்று, இந்த வேதம் தான் அந்த ஊற்று. ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தில் அவர் ரத்தத்தை பார்க்கலாம், அந்த தண்ணீரை பார்க்கலாம். அவர் குத்துனதுனால தான் இந்த வசனத்தில் தான் இன்னைக்கும் தண்ணீரும் ரத்தமும் வந்துக்கிட்டே இருக்கு. வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது, வசனத்தில் தான் ஆரோக்கியம் இருக்கு. வாசிங்க நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். 22 வாசிங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு? அதுக்கு முன்னாடி வாசிங்க 19ல இருந்து. துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரிய வேண்டாம். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே தியானம் பண்ணி காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதுக்குள்ள இருக்கிற என்னை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. வசனம் தாங்க நமக்கு ஜீவனும் ஆரோக்கியமும். வசனத்துல தான் ரத்தமும் இருக்கு, தண்ணீரும் இருக்கு. அதுதான் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் வேண்டுகிறேன். நம்ம சுகமா இருக்கணும், பாவம் என்கிற வியாதி இல்லாம இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தணும்னா அந்த ஆட்டுக்கு என்ன தெரியுமா கண்டிஷன்? பலி செலுத்துகிற ஆட்டுக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா? 1 வயது பூரணமாக இருக்கணும். முதல்ல அந்த ஆட்டுக்கு 1 வயது பூரணமாக இருக்கணும். 2வது, அந்த ஆடு ஒரு ஸ்பாட் இல்லாமல் இருக்கணும், ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது, குறையே இல்லாத ஆடாக இருக்கணும். ஆசாரியன் திருப்பி பார்ப்பார், தலையிலேருந்து கால் வரைக்கும் காதெல்லாம் முடியெல்லாம் எடுத்து பார்ப்பார். அந்த மாதிரி ஆடு இருந்தால் தான் பலி செலுத்தப்படும். அதனால தான் பலி ஆடுகள் அப்படின்னாலே விலை உயர்ந்ததுன்னு அர்த்தம். நொக்கோடுன்னு வாங்க எபிரேய மொழியில். நொக்கோடு அப்படின்ற ஆடுகள் தான் பலிக்காகவே வளர்க்கப்படுற ஆடுகள். இந்த ஆட்டை வளர்த்த ஒரு அருமையான தெய்வ மனுஷன் யாருன்னா பைபிளில் தாவீது. அவன் சாதாரண ஆடுமை பண்ணல, தேவாலயத்தில் பலி செலுத்தக்கூடிய ஆடுகளை வளர்த்தவன் தான் தாவீது. அதில் தாங்க இயேசுவை குறித்து அவ்வளோ வெளிப்பாடு அவனுக்கு. அப்போ சாதாரண ஒரு ஆட்டையே பலி கொடுக்கணும்னா ஒரு ஸ்பாட் இருக்கக்கூடாது, ஒரு குறை இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆடு தான் பலி செலுத்துன்னு பழைய ஏற்பாடில் சொன்னார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்முடைய எவ்வளோ குற்றம் இருந்தாலும்
இயேசு ஏற்றுக்கொள்றாருன்னா நம்ம மாறினோமா, அவர் மாறிட்டார்? முதல்ல அவர் மாறிட்டார். பரவாயில்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்க, நான் ஏற்றுக்கொள்றேன். அன்பை காமிச்சு தான் நம்மளை மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு குறை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், மன்னிக்கிறார். மன்னிச்சதுக்கு அப்புறம் சொல்றார், நீ என்னை நேசிக்கிறியா? பேதுரை பார்த்து, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ என்னை மறுதளிச்ச, சபித்த, சத்தியம் பண்ண, ஆல்மோஸ்ட் என்ன நீ என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறா, என்னை நீ நேசிக்கிறாயா? உன்னை நான் நேசிச்சனால தான் உனக்காக வந்திருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உண்மையா ஆண்டவரை நேசிச்சோம்னா நம்மகிட்ட கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் மகிமையுள்ள சபையாய் அவர் வரும்போது நம்ம இருக்கணுமா இல்லையா? அப்ப இதை யார் முடிவெடுக்கணும்? நம்ம தான் முடிவெடுக்கணும். யாக்கோபு எழுதுவார், நிறைய பேர் கண்ணாடியில் தங்கள் சுபாவ முகத்தை பார்த்து விட்டு அப்புறம் போனதுக்கு அப்புறம் தன் சாயில் என்னதென்பதை மறந்து போகிறது போல பைபிளை படிப்பாங்க, கேட்பாங்க, முடிச்சு போனோன்னா அதை மறந்துடுறாங்க. அப்புறம் எப்படி மாற்றம் வரும்னு கேட்கிறார். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்களே நீங்கள் வஞ்சியாதபடி அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்க. முடியலையா? ஆண்டோட பலனை கேளுங்க. ஒவ்வொரு நாள் நான் ஆண்டோட கேட்பேன், இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். நான் விரும்புகிறேன், கேட்குறேன், ஆண்டவர் கொடுக்குறார். அல்லேலூயா. பரிசுத்தமாக வாழன்னு விரும்பினா கர்த்தர் கொடுப்பார். நீதியாக வாழன்னு விரும்புனீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். உண்மையாக வாழன்னு விரும்புனீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். அதுக்காக தான் புதிய உடன்படிக்கையின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதனை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்ம கண்டிப்பாக மாற்றும். இதுக்காக தான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். இதில் யார் தங்களை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்குறீங்களோ நித்திய உடன்படிக்கையில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அது மட்டும் வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அண்டர்லைன் பண்ணுங்க, மணவாட்டின்னு வரல, அவருடைய மனைவி. அவருடைய மனைவி தன்னை என்ன பண்ணினாள்? எங்க ஆயத்தம் பண்ண? அங்க போய் இல்லை, இங்கேதான். சாகிறதுக்குள்ளார நீங்க ஆயத்தம் பண்ணாதான் ஆட்டுக்குட்டியான கல்யாணத்துக்கு போக முடியும், நித்திய உடன்படிக்கைக்கு போக முடியும். அப்ப ஆயத்தம்னா என்ன? பியூட்டி பார்லருக்கு போய் ரெடி ஆகும்ல, எதுவுமே புரியுது. இப்ப வசனத்தினால ஆவியானவர் உங்களை என்னை அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா உங்களை என்னை அலங்கரிக்கிறார். எப்ப நம்ம அழகா தெரியும் தெரியுமா? பாவத்தை விட்டோம்னா அழகாயிடும். அந்த பாவம் தான் நம்மளை அசிங்கமாக்கிட்டு இருக்குது. அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் நம்மளுக்கு எடுத்துட்டு இருக்குது. அதை மட்டும் விட்டுடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அழகாயிடுவீங்க. பரிசுத்தத்தை போல அழகு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவருடைய மனைவி என்ன மனைவி? புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே வந்த அவருடைய மனைவி இப்ப நித்திய உடன்படிக்கைக்கு தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆயத்தமா இருக்கிறவர்கள் அவரோடு போய்விட்டார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார். எத்தனை பேருக்கு நித்திய உடன்படிக்கை போகணும்னு ஆசை வந்துருச்சு? எத்தனை பேருக்கு போக முடியும் முடியாதுன்னு ஒரு தெளிவு வந்துருச்சு? விளங்குதா? பாஸ்டர், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், பைபிள்லாம் படிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போயிடுவேன், நிறைய காணிக்க தசமாலாம். இதெல்லாம் வைத்துக்கொண்டு உங்களை அழகாக்காம இருந்தீங்கன்னா கூட்டிட்டு போக மாட்டார். அது நல்லது, அதுவும் செய்யணும். அது வெளிய அழகு, உள்ளான அழகும் தேவை.
வெளி அழகு தான் ஊழியம் செய்கிறது, பைபிள் படிக்கிறது, நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒழுக்கமாக வர்றது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, பழகுவதெல்லாம் வெளி அழகு. உள்ளான அழகு, என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிற நானோ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அப்படி கண்கள் இருதயத்தை பார்க்குமா, அங்க அசிங்கம் இருந்தா எப்படி நம்மளை ஏற்றுக்கொள்வார்? புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இயேசுவுக்கு நம்மை மனைவியா மாற்றி இருக்கிறது. எவ்வளவு பெரிய உறவு தெரியுமா? ஒரு நாள் வரப்போகிறது ஆட்டுக்குட்டியான கல்யாணத்தில் நம்ம போய் நிற்கணும். அது இந்த நித்திய உடன்படிக்கையில் தான் மனவாட்டியாக மாற போகிறோம். மனவாட்டியாக மாறினாதான் நித்தியமாக இயேசுவோடு வாழ்வோம், இல்லைன்னா அந்த ஸ்லாக்கியம் போயிடும். ஆகவே சிலுவை என்பது மைனஸ் அல்ல, பிளஸ். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மைனஸாக இருக்குதோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்ற தான் புதிய உடன்படிக்கை வந்தது. அல்லேலூயா. அவரால் முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நம்ம விரும்பினா செய்வார், எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்குவார். நம்மளை நித்தியம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் நித்திய காலம் அவரோடு வைத்துக்கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லார் வாய்களை திறந்த ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய அந்த அன்பின் ஸ்லாக்கியத்தை எண்ணி பார்த்து நம்ம நன்றி சொல்லலாமா? எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், சத்தியத்தை அறியும்படி, இப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெறும்படி தெய்வம் நமக்கு கொடுத்த அந்த பாக்கியத்துக்காக எல்லார் வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லார் விடுதலையாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எல்லார் உதடுகளும் கம்பீரமாய் கர்த்தரை துதிக்கட்டும். ஆண்டவரே, நான் பாடும்போது ஆண்டவரே என் உதடுகளை நீ மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ்கிறது என்று சங்கீதக்காரன் சொன்னான். ஏன் பாடுகிறோம்? ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம்? நம்ம யார், நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் என்பதை உணரும்படி ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், என் நாவு நிறைந்து இருப்பதாக. ஆமென். உன் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். அன்பு நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா
மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஒரு நாள் நம்மை ஆனாலும் வெறுக்காதவர், தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நான் பலன் குன்றி ஒரு நாளும் நம்முடைய பலவீனத்தில் அவர் அசட்டை பண்ண மாட்டார். விடாதவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஒரு மனமா எல்லாம் சேர்ந்து பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எஸ், எல்லாரும் 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 யோசிச்சு பாருங்க. அவர் மட்டும் நம்மளை மீட்கலன்னா நமக்கு இது என்ன? நாம் இன்னும் அந்த உளையான சேற்றிலேயே கடந்திருப்போம். எல்லாராலையும் மதிக்கப்படாத ஒரு நபராகவே இருந்திருப்போம். துடைத்து போட்ட அழுக்கை போல இருந்திருப்போம். இயேசு நம்ம வாழ்வில் வந்ததால் எவ்வளவு மாற்றம், எவ்வளவு மாற்றம். தகுதி இல்லாத நமக்கு அவர் பாராட்டின கிருபை சொல்லி முடியாது. அந்த அன்பு தான் நம்மளை இவ்வளவு இழுத்தது. அந்த அன்பு தான் நம்மளை மாறச் சொல்லுகிறது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, நீ நித்தியம் வரைக்கும் எனக்கு வேணும், என் மனைவியே நீ நித்தியம் வரைக்கும் எனக்கு வேணும், நான் உனக்கு எல்லா உதவியும் செய்கிறேன், நீ முன்னை மாற்றிக்கொள், நீ விரும்பு என்றுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஐயா ஜோமணி முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய வார்த்தைக்காக எல்லாரும் உற்சாகமா, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளில் பேசப்பட்ட சத்தியத்திற்காக எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர்கள், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல். நல்ல உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா, ஆண்டவரே உமக்கு நன்றி. நித்திய உடன்படிக்கை குறித்து எங்களோடு பேசி ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியாக என்னை சேர்த்து கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை சேர்த்து கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே பேசப்பட்ட இந்த சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. முழு உற்சாகத்தோடு எல்லாரும் கரம் தட்டி, யாரும் சும்மா இருக்க வேண்டாம், எல்லாரும் கரங்களை தட்டி வாயை திறந்து ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. பிதா பூரணராய் இருக்கிறது போல உம்முடைய சாயலாக எங்களை மாற்றும் என்று சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். என்னை உருமாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் உம்மை சந்திக்கும்படி என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான் என் தலைவர், நீங்க தான் என் தலைவர் ஆண்டவரே. இந்த உலகத்துல எதுவும் என் தலைவர் அல்ல ஆண்டவரே, நீர் என் தலைவர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என் தலைவர், நீரே என் நோக்கம். நான் நோக்கத்தை இழந்தவளாய் வாழக்கூடாது.
நாங்கள் கரைதிரையற்றவர்களாக பரிசுத்தமாக உமக்குன்பதாக ஆயத்தப்பட்டு வரும்படி ஆண்டவரே அப்பா நீரே எங்கள் நோக்கமாயிருக்கு, இயேசுவே எங்கள் நோக்கமாயிருக்கட்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்ல, சிறு வயது தொடங்கி நீரே என் நோக்கம். கரங்களை உயர்த்த அர்ப்பணிப்போடு இந்த லைனை சொல்லுங்க. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம், நீதானே என் தலைவர் நோக்கமும். சொல்ல முடியுமா? நீதானே என் தலைவர் நோக்கமும் நம்பிக்கையும். கரங்களை தட்டி உற்சாகமா. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. இந்த நம்பிக்கையோட நாள்தோறும் எனக்கு ஒரு புதிய பலன் தார் ஆண்டவரே, என் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி. ஓ நாள்தோறும் உம்மை துதிப்பே. ஆவியானவரே உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பே. நீரே என் தலைவர், நீரே என் கணவர், நீரே எங்கள் மணவாளன். உம்மை சந்திக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி அனுப்பும். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் எங்களை நிரப்பி அனுப்பும். நாங்கள் இந்த உலகத்திற்குள் கரை திரை அற்றவர்களாய் உம்மை சந்திப்பதற்கு, எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்ப, பாவத்தை ஜெயித்து எழும்ப, பலவீனங்களை ஜெயித்து எழும்ப, அடிமைத்தனத்தை ஜெயித்து எழும்ப, மாம்சத்தை ஜெயித்து எழும்ப, இச்சைகளை ஜெயித்து எழும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆவியானவர் உதவி செய்வீராக. தகப்பனே நீர் எங்கள் பிதா. இந்த இரவேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான சத்தியத்தை அனுப்பினீர். ஆண்டவரே நீர் இவளை பராமரித்து, ஆண்டவரை காப்பாற்றி, அடிக்கடி நீர் பாய்ச்சி இவளை காப்பாற்றி போஷித்து வழி நடத்துவீராக. அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. வர வர விருத்தி அடையட்டும் சுவாமி. வசனத்தினால் விருத்தி அடையட்டும், ஜபத்தில் விருத்தி அடையட்டும். ஆண்டவரை எல்லா தேவைகளும் சந்தித்து இவளை விருத்தி அடைய பண்ணுவீராக. குறைவுகள் மறையட்டும் சுவாமி. ஆசீர்வதியும். எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலே வார்த்தை கொண்டு வந்த பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆஸ்வதியும். அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு சென்றடைகிறது. அதற்காக நன்றி. இன்னும் அவருக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் தந்தருளுவீராக. அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. மனதார வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைனில் வாட்ச் பண்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த சத்தம் வீடுகளுக்குள்ளே கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை பாயட்டும் சுவாமி. பெரிய காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஆமென்.